பாடல் 22. மொய்தாரணி குழல்வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரயம் மங்கு வாழவைப்போன் வெய்ய வாரணம் போற்று கைதான் இருப்பதுடையான் தலைப்பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. பதவுரை. வண்டுகளுடன் கூடிய பூமாலைகளை சூடிக்கொண்டுள்ள கூந்தலை உடைய வள்ளியம்மையை மணம் செய்து கொண்டவரும் கொடிய மத யானை போன்ற கைதான் 20 உடையான் 20 கரங்களை உடைய இராவணனது 10 தலைகளும் வெட்டுண்டு வீழ கனைவிட்டருளிய திருமாலினது திருமருகரும் உமாதேவியார் பெற்றருளிய சரவண பவரும் ஆகிய முருகப்பெருமான் 3 வகையான செந்தமிழைக் கொண்டு வசை சொல்லியவரையும் அவ்விடத்திலேயே வாழ வைப்போன் இன்ப வாழ்வில் இனிது திளைக்குமாறு அருள் புரிபவர் ஆகும். விரிவுரை. செந்தமிழ் நாட்டில் தமிழ் பேசுவோருடைய குலத்தில் திரு அவதாரம் செய்த எம்பிராட்டியார் ஆகிய வள்ளியம்மையை மணந்தவர் என்பதனாலும் முருகன் செந்தமிழ் பிரியன் என்பது தெளிவாகின்றது. தேனூறு கிளவிக்கு வாயூறி நின்றவன். இது குமரகுருபரர் வாக்கு. முத்தமிழால் வெய்தாரையும், அதாவது செந்தில்வாழ் செந்தமிழ் கடவுளாகிய செவ்வேட் பரமன், தமிழ் தெய்வம், தமிழ் விருப்பர், தமிழ் மாலையர், நக்கீரர், பொய்யாமொழி, அருணைநாதர், சிதம்பர அடிகள், குமரகுருபரர், இராமலிங்க அடிகள், பாம்பனடிகள் முதலிய அடியார்கள் துதி செய்த அருள் பெற்றனரே அன்றி வைது அருள் பெற்றிலரே. அங்கனம் பெற்றவர் யார் எனின் கூறுதும். அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலைநீலி ஒப்பரிய மாமன் உரித்திருடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறுமுகத்தானு கிங்கென்னும் பெருமை இலை. மருவிருக்கும் வேலூரின் வைத்திமகன் குறமகளை மணந்தானென்றே உருகியரன் நஞ்சுண்டான் உமையவளும் தவம் புரிந்தால் உயர்மான் மேனி கருகிமுகம் மண் தின்றான் கமலன் முகம் நாளா நான் கடவுளோர்கள் இருவிழியும் இமையாமல் இரவு பகல் உறங்காமல் இருக்கின்றாரே. இப்பாடல் தற்குறிப்பேற்றணி என்ற இலக்கண வகையைச் சேர்ந்தது என்று இவ்வாறு பாடிய தமிழ் புலவருக்கும் அருள் புரிந்தார் முருகப்பெருமான். அருணகிரிநாதரும் சேனா நாயிடு மிதன்மேலறிவையை மேவியே மயல்கொள லீலைகள் செய்து சேரநாடிய திருடா என்று வெய்து அருள் பெற்றதை காண்க. அங்கு எங்கே வெய்கின்றனரோ அங்கேயே அவருக்கு அருள் புரிபவன். அந்த உலகில், அதாவது புண்ணிய உலகில் வாழ வைப்போன் என்றும் பொருள் கொள்க. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வெய்தாரையும் என்ற எச்ச உம்மையால் வாழ்த்தினவரை இயல்பாகவே வாழ வைப்பார் என்பது தெளிவாகின்றது. அங்கு என்ற பதம் மிக அருமையானது. ஒருவனை ஒருவன் வெய்யப்பட்ட இடத்தில் மிக்க சீற்றம் எழும். நம் கந்தவேல் எங்கே தமிழால் வெய்வார்களோ அவர்களை அங்கேயே வாழ வைப்பாராம். என்ன அருமை, என்ன அருள்! அப்பனுக்கு தமிழிலுள்ள ஆர்வம்தான் என்னே. கந்தவேலுக்கு தந்தையாகிய அந்தி வண்ணரும் அங்கனமே தமிழ் வேட்கையராவர். மதுரையில் 49 புலவரில் தாமொருவராயிருந்து தமிழாய் ஆராய்ந்தும் மதுர வாச்சகமாகிய திருவாச்சகம் கேட்கும் பொருட்டு மண் சுமந்து அடிபட்டதும் இரவில் ஒரு காலன்று 2 கால் பறவை வீட்டிற்கு தம் வேதம் காணாத வித்தகத் திருவடி சிவக்க தூது சென்றதும் இத்தமிழின் பொருட்டன்றோ. பித்தா என்று வெய்த சுந்தரருக்கு ஐராவணம் அனுப்பிய அருட்டகைமையை உண்ணுந்தொறும் உள்ளத்தில் உவகை ஊற்றெடுத்துகின்றதே. இந்திரன்மால் பிரமனெழிலார்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள வெண்ணை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவரிவனாரென எம்பெருமான் நந்தம ரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இது சுந்தரர் தேவாரம். பித்தனென்றொரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும். இது திருவிசைப்பா. முருகப்பெருமான் தமிழால் வெய்தாலும் வாழ வைப்பார் என்று விளங்குவதால்
வாழ்த்தினாருக்கு அவர் எத்தகைய அருள் புரிவர் என்பது கருத்தற்பாலது. அப்பரமபதியை அடையும் நெறிகளில் தலை சிறந்தது அரிய பெரிய தமிழால் அவரை வாழ்த்தி வணங்குதலாம். கனத்த செந்தமிழால் நினையே தினம் நினைக்கவுந் தருவாய், வண்டமிழ் வினோதம் அருள்வாயே என்று சுவாமிகளே பிற இடங்களில் விண்ணப்பிக்குமாறு காண்க. அன்பர்கள் தமிழால் அவரை துதித்து இகபர நலன்களை எளிதில் பெறுவார்களாக. சரவண பொய்கையில் வெளிப்பட்டவர் இளஞ்சி என்ற திருத்தலத்தில் வாழ்பவர் என்று கூறினும் அமையும். கருத்துரை: வள்ளி கணவரும் மால் மருகரும் பார்வதி பாலரும் ஆகிய முருகவேல் முத்தமிழால் வெய்தாரையும் அங்கு வாழ வைப்பார். ஆதலால் தமிழால் அவரை வாழ்த்தி உய்வு பெறுவீர்கள்.